வணக்கம். எல்லா புகழும் அம்பாளுக்கே. கப்பலில் இருந்து மீண்டும் ஒரு வீடியோ. கப்பல் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அதனால் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம வீடியோவும் முன்னையும் போன மாதிரி இருக்குது. ஸ்டெடியாக நின்று பேசலாம்னா நம்ம அறியாமலே அந்த ஆட்டத்தில் தள்ளி விட்ட மாதிரி விடுது. கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு புது அனுபவம். நாள்லாம் அப்படியே ஒரு மாதிரி குடலை புரட்டிக்கிட்டு அப்படி வாந்தி வர்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே லெவல் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த கடலுடைய வெதர் கண்டிஷனை பொறுத்து நேற்றுலாம் சென்னையிலேருந்து விசாகப்பட்டினம் போகும்போதெல்லாம் பெருசாக தெரியல. இன்றைக்கி விசாகப்பட்டினத்துலேருந்து பாண்டிச்சேரி போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடலுடைய அந்த அலைகள் வேவ்ஸு வித்தியாசம். அங்கெல்லாம் ஓவர் அடிச்சதுன்னா இங்கே ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் போல தெரியுது. கப்பலில் தண்ணி போடாமலே தண்ணி போட்ட ஒரு ஃபீல்டில் அப்படியே எல்லோரும் லாந்துறாங்க. நம்மளும் அப்படியே லாந்திட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சரி, ஏதாவது வீடியோ போடணும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவுமே. இப்போ நம்ம பேசி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது ஒரு பிஸியில் தான் இருக்குது. எல்லாம் அம்பாள் அப்படி வச்சுருக்கா. பிஸியாகவே வைக்கட்டும், சந்தோஷம். ஏன்னா இருந்தாலும் தசராவுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சிலர் ஆடிக்கொடையை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆடிக்கொடைக்கு காப்பு கட்டணுமான்னு சொல்லி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். கோவிலில் ஆடிக்கொடை விழாவுக்கு காப்பு கட்டுற வழக்கம் அப்படிங்கிறது கிடையாது. சில பக்தர்கள் அவங்க மாலை போட்டு அவங்க அந்த இப்போ அக்னி சட்டியோ அல்லது அலகு குத்துதுறதோ எந்த விதமான நேர்த்திக்கடன் வச்சுருக்கிறாங்களோ அந்த நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய அன்றைய நாள், அதாவது ஆடி 3ஆம் செவ்வாய் கொடை விழா நாள் அவங்களே காப்பு கட்டிக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்டில் இருந்து காப்பு கட்டி அக்னி சட்டி எடுத்து வர்றது அல்லது கோயிலில் அது ஒரு சில பக்தர்களும் அந்த மாதிரி செய்கிறாங்க. மற்றபடி ஆடிக்கொடைக்கு மாலை போட்டு வந்தாலே போதுமானது தான். வேண்டுதல் வச்சுருக்கக்கூடியவர்கள் கொடை விழா நாள் வேண்டுதலை குலசையில் நிறைவேற்றுவாங்க. வேறு என்ன கேட்டிருந்தாங்க? வேறு ரீசெண்டாக கோயிலில் ஏன்னா செக்யூரிட்டி யாரையும் அடித்து விரட்டுற மாதிரி அந்த வீடியோ கூட தம்பி ஒருத்தங்க அனுப்பிவிட்டு இதை பற்றி உங்களுக்கு தெரியுமானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த தம்பி அனுப்பிவிட்ட பிறகு தான் ஏதோ சம்பவம் போலன்ட்டு விசாரித்தேன். அது ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுதாங்க. அந்த குரூப்பு ஏதோ தண்ணியை போட்டுக்கிட்டு சாமியாட்டினாங்களா எதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போகவே விரும்பலை. அடித்தாங்க வச்சாங்கன்னு இவங்களும் கை நீட்டினாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களும் நீட்டுறாங்க. வீடியோவில் நமக்கு அது ஒன்றும் தெளிவாக புரியலன்னு இருந்தாலும் கோயிலுக்கு போனோமா சாமியை கும்பிட்டோமா வந்தோமான்னு இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மேற்கொண்டு அங்கே நடந்தது தெளிவாக தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்புன்னு சொல்கிறது அது பெரிய தப்பு உண்டா இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் போனோமா நம்ம எங்கேயோ கடல் கடந்து நாடு கடந்தோ குலசைக்குன்னு எதுக்கு போகிறோம்? அம்பாளை கும்பிட தானே. கும்பிட்டோமா அம்மா தாயே மனமுருகி அவள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களெல்லாம் சொல்லிவிட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தால் போதுமானதாக இருக்கும். ஏன்னா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போகிறதில்ல, யாரும் நம்மளை அடித்து விரட்ட போகிறது இல்லை. அதில் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் மண்டபத்தில் உட்காந்தாலும் எந்த செக்யூரிட்டியும் எழுப்பி போங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம எதையாவது தேவையில்லாமல் எதாவது செஞ்சால் விரட்ட தான் நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலைகள் எதுவும் செஞ்சோம் அப்படின்னா யாரும் அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க பாதுகாப்புக்காக தான் செக்யூரிட்டிங்கிறது அவங்க வேலையை அவங்க செய்யணும் இல்லையா? வேறு குலசை முத்தாரம்மன் திருக்கோவில் மண்டப பணி ஆமை வேகத்தில் நடக்குதுன்னு சொல்லி பேப்பர்லேயே போட்டாங்க. புதிய அரசு டிவிக்கே அமைஞ்சு 2 மாதத்துக்கு கிட்ட நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். புதிய அரசு கொஞ்சம் வேகமாக செயல்படுமா என்னன்னு தெரியல. இடையில ஒரு இது ஒன்று வந்துருந்துச்சு. அது வருஷம் வர்றது தான் ஆபாச கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த புதிய அரசாங்கம் தசரா பெரும் திருவிழாவை எப்படி சிறப்பாக நடத்தி தர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆவலோடு இருக்கிறோம். தசரா பற்றி இன்னும் நிறையா வீடியோக்கள் போடுதேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.